அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் சாத்மீகம் உங்கள் முன்னே. இன்றைக்கி சமூகம் வளர்ந்து வருகிற இந்த சூழலில் சண்டை சச்சரவுகள் ஏராளம். எங்கே போனாலும் சண்டைகள். கடைக்கு போனால் அதில் ஒரு சண்டை வந்துடும். வெளியில் யார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பேச்சு சண்டை வந்துடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து முரண்பாடு இருந்துச்சுன்னா அதில் சண்டை வந்துடும். ஏன் வீட்டுக்குள்ளே புருஷ பொண்டாட்டிகளும் சண்டை வந்துக்கிட்டு தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் சண்டை தாங்க. அது ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குங்க. இந்த சண்டை போட்டுக்கிறது தப்பு கிடையாது. சண்டை வரும்பொழுது போட்டுக்க வேண்டியது தான். ஆனால் அதில் ஒரு பெரிய விஷயம், அப்படி சண்டை போட்டுக்கிட்ட பிறகு வெற்றி அடைஞ்சவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்கள். இப்போ சண்டை போட்டுக்கிறோம், அதில் வெற்றி அடைஞ்சவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு நல்ல வழி ஒன்று இருக்குங்க. இதுக்கு ரெஃபரிக்கு பிறலாம் ஒன்றும் கொண்டு வரதில்லை. சண்டை போட்டுக்கிறதுல வெற்றி அடைஞ்சவங்களை கண்டுபிடிக்கிறது யாருன்னு சொன்னால், இப்போது ஒரு வீட்டில் கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் பயங்கர சண்டை வந்துடுது. சண்டை வந்துட்ட பிறகு அந்த சண்டையில் வெற்றி அடைஞ்சவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க? வெரி சிம்பிளான வழி தாங்க. முதல்ல யார் சமாதானத்துக்கு போகிறாங்களோ அவங்க தான் ஜெயித்தவங்க. அந்த சண்டையில் சமாதானத்துக்கு போகாமல் இருக்கவங்க தோல்வி அடைஞ்சிட்டவங்க. இதை ஒரு தடவை என்ன செஞ்சேன்னு சொன்னால், சுதந்திர தினத்தன்னைக்கு ஒரு இடத்துல ஆலிப்பாசில் உள்ளவங்களை கொடியேற்றத்துக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் அங்கே போயிருந்தப்போ அப்போ இந்த விஷயத்தை அந்த ஊர் மக்கள்லாம் கூடி இந்த இடத்துல சொன்னேன். உங்களுக்குள்ளே எவ்வளோ சண்டை வந்தாலும் சண்டை போட்டுங்க. ஆனால் சண்டை போட்டுக்கிட்ட பிறகு அந்த சண்டையில் ஜெயித்தவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால், முதல்ல யார் சமாதானத்துக்கு போகிறாங்களோ அவங்க தான் ஜெயித்தவங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு ஃபங்க்ஷன் அமைஞ்சு வந்துட்டேன். மறுநாள் ரோட்டில் நடந்துக்கிட்டு வரும்பொழுது தட்டு வண்டி எடுத்துக்கிட்டு ஒருத்தர் வந்துக்கிட்டே இருந்தார். என்னை பார்த்தோன்னே, ஐயா கொஞ்சம் நெல்லுங்களேன் அப்படின்னாரு. சொல்லுங்கள் ஐயா, என்ன செய்தின்னு. இந்த சுதந்திர தினத்துக்கு எங்கள் ஊரில் நீங்கள் தானே பேசுனீங்க அப்படின்னாரு. ஆமாங்கன்னு சொன்னேன். நான் தான் பேசுகிறேன்னு. என்னையா பேசுனீங்க? நேற்று என்னன்னா நானும் என் பொட்டாட்டிக்கும் சண்டை ஒரு 15 நாளாக ஒருத்தர் பேசியதே கிடையாது. இந்த கூட்டம் நடந்தது பார்த்தீங்களா, கூட்டம் நடந்து போன பிறகு நேரம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன். இங்கேருந்து நான் படுத்து கிடந்தேன். ஓங்கி துறையில் அடி அடித்தா என்ன திரும்ப முடித்தேன். நம்ம 2 பேரும் 15 நாள் சண்டை போட்டுக்கிட்டோமே, நான் தான் ஒட்ட முதல்ல பேசுகிறேன், நான் தான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறமா தான் தெரியுதுங்க, நீங்கள் ஏதோ சொல்லியிருக்கீங்க. ஆமாய்யா, புருஷ முட்டையில் சண்டைன்னு வந்துச்சுன்னு சொன்னால் முதல்ல யார் சமாதானத்துக்கு போகிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. அதுதான் சொன்னேன். அப்படியா, இது எனக்கு தெரியாமல் போயிட்டுங்க. அடுத்த சண்டை வரும், நானே போய் சமாதானம் பண்ணிக்கிறேன், அப்போ நானே ஜெயிச்சிட்றேன் அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு ஒரு விஷயம் நல்லா போயிட்டு. ஆமாங்க, சில இடத்துல எதுக்காக இதை சொல்கிறேன்னு சொன்னால், கணவன் மனைக்குள்ளே சண்டை வந்துட்டுன்னு சொன்னால் கணவன் வருஷக்கணக்கானால் பேச மாட்டாங்க, நங்கூரம் போட்ட மாதிரி அப்படி இருப்பாங்க. அந்த வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாதிப்புகள் உண்டாகும். அதே போல் சமயத்தில் மனைவி என்ன பிரச்சனாலும் நங்கூரம் பட்ட மாதிரி அந்த கணவன்கிட்ட பேசாமல் இருப்பாங்க. எவ்வளோ பாதிப்பு இந்த குடும்பத்துக்கு ஏற்படும். தயவுபடி கேட்குறேன், குடும்பத்துக்குள்ள சண்டை வருது சகஜம், கணவன் மனைவிக்கு சண்டை வருது சகஜம். தயவுபடி உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்படி சண்டை வந்துட்டுன்னு சொன்னால் உடனடியாக போய் சமாதானமாகி சண்டையிலே ஜெயிச்சிருங்க. இதுதான் சொல்லுவேன். ஓகேங்களா? மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்.